தனுசு ராசிக்காரர்கள் தங்கத்தின் மேல ஆசை இல்ல, தங்கமே தனுசு ராசிக்காரர்கள் மேல் ஆசை வச்சிருக்கும். ராசியாதிபதியினுடைய குருவினுடைய அம்சத்தை பெற்ற தனுசு ராசிக்காரர்கள் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் எப்படி குறையவில்லையோ அதுபோல் இவர்கள் குணத்திலேயும் தங்கத்தின் மேல் எப்பொழுதுமே ஆர்வமுள்ள தனுசு ராசிக்காரர்கள் தங்கமும் இவர்களை விரும்பும், இவர்களும் தங்கத்தை விரும்புவார்கள். அடமானத்துக்கு போய் அந்த கடுமையான மன உளைச்சல்களை அந்த குரு அந்த 7-8 கூடியவன வர்ற இடத்துல நட்சத்திர நாதனா இருக்கிறதுனால இவர்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார். செய்முறை பஞ்சாயத்தை குரு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். வழிபாடு, தங்கம் வாங்கி வைத்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வழிபாடுகள், அடகில் இருக்கக்கூடிய தங்கத்தை மீட்பதற்கான சூட்சம வழிபாடுகள், இதெல்லாம் செய்யும் போது தங்கம் என்ற தங்கம் உங்கள் தங்கங்களுக்கு தங்கும். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தனுசு ராசி நேயர்கள்லாம் இந்த தீபாவளியிலிருந்து இவங்களுக்கு நிறைய தங்கம் சேரணும், அடகு வைத்திருக்கக்கூடிய தங்கம் விரைவிலேயே அவங்க மீட்டணும் சார். இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் இருக்குது, அதே மாதிரி அடகு வச்ச தங்கத்தை மீட்டுறதுக்கும் நாள் இருக்குது, வழிபாடுலாம் இருக்குது. அது தங்கம் வாங்குறதுக்கான பணம் நமக்கு சேர்றதுக்கும் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தங்கத்தின் மேலே இவங்க வைக்கக்கூடிய ஆசை எப்படியெல்லாம் வைக்கிறாங்க? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தங்கம் வாங்குறதுக்கும் நாள் இருக்குது, அடகுல இருக்கிற தங்கத்தை மீட்கிறதுக்கும் நாள் இருக்குது. காசு வேணுமே, தங்கம் வாங்குறதுக்கும் காசு வேணும், அடகுல இருக்கிறத மீட்கிறதுக்கும் காசு வேணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறோன்னா, வாங்கும் போதே நல்ல நேரம் பார்த்து வாங்கிட்டா அந்த தங்கத்திற்கு உரிய கிரகமான குரு பகவானுடைய அருள் இருந்தால் தான் ஒருத்தர் தங்கமே வச்சுக்க முடியும். அப்போ அதனால தான் குருவை ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னவன் பொன்னவன் அடிக்கடி புலிப்பாணியாக கூட தன்னுடைய பாடலில் சொல்லியிருப்பார். அந்த பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய அருள் இருக்கும்போது தான் உங்களால் தங்கம் வாங்கணுங்கிறதுக்கு காசே எடுத்து வைக்க முடியும். இல்லைன்னா அந்த காசு தங்கம் வாங்குறதுக்கு போகாமல் வேறு ஏதாவது பிரச்சனை அந்த காசு விரயமாகிறது, பத்தாமல் போயிடுறது, தங்கத்துக்காக சீட்டு கட்டி கூட அந்த பணம் திரும்ப வராமல் போயிடுறது, இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுமாரி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த தங்கம் போகிற வழியில் திருடு போடுறது, நல்ல வார்த்தையை பேசியாங்கிற மாதிரி இருக்கா? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத இழப்புகளை ஏற்படுத்திவிடும் குரு ஒரு ஜாதகத்தில் சாதகமாக இல்லை என்ற பட்சத்தில். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உகந்த நாள், திதி, கிழமை, வழிபாடு, தங்கம் வாங்கி வைத்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய வழிபாடுகள், அடகில் இருக்கக்கூடிய தங்கத்தை மீட்பதற்கான சூட்சம வழிபாடுகள், இதெல்லாம் செய்யும்போது தங்கம் என்ற தங்கம் உங்கள் தங்கங்களுக்கு தங்கும் அப்படின்னு சொல்றேன். தனுசு ராசி நேயர்கள் இவங்க தங்கத்தின் மேல வைக்கக்கூடிய ஆசையெல்லாம் எப்படி எல்லாம் வைக்கிறாங்க? தனுசு ராசிக்காரர்கள் தங்கத்தின் மேல ஆசை இல்ல, தங்கமே தனுசு ராசிக்காரர்கள் மேல் ஆசை வச்சிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசியாதிபதி குருவே டிபார்ட்மெண்ட்டே நாங்க தாயா, நாங்க இல்லாத தங்கம் யாராவது போட முடியுமா? நாங்க இல்லாம நீங்க எல்லாம் வெறும் ஆபரணத்தை மட்டும்தான் போட்டு தெரிய முடியும். தங்கங்கிற எங்க துறை இருக்கிறதுனாலதான் தங்க நகைகளாக நீங்க அணிய முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிக்கம் குரு பகவானுக்கு இருக்கு. ராசியாதிபதியினுடைய குருவினுடைய அம்சத்தை பெற்ற தனுசு ராசிக்காரர்கள் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் எப்படி குறையவில்லையோ அதுபோல் இவர்கள் குணத்திலேயும் எந்த குறையும் இருக்காது. அதுபோல இந்த தனுசு ராசிக்காரர்கள் அது ஒரு மதிப்பு மிகுந்த பொருளா, தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு கௌரவமா, தன்னுடைய எல்லா ஒரு நன்மைகளுக்கும் அது பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் கொடுத்த பொக்கிஷமா, அது அழகுலையும் சரி, ஐஸ்வர்யத்திலையும் சரி, லட்சுமி கடாட்சத்திலையும் சரி, ஒரு வீடு வாங்கும்போது, வண்டி வாங்கும்போது, வாகனம் வாங்கும்போது, அந்த தங்கத்தை அனுபவிச்சுட்டு ஒரு நல்ல காரியங்களுக்கு போகும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கியா அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அதில் ஆண்களை விட பெண்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, அந்த தெய்வீகம் இருக்கு இல்லையா, தனுசுங்கிறது குருவோட அம்சம், அந்த தெய்வீகத்தோட அந்த அழகோட இந்த ஐஸ்வர்யமான லக்ஷ்மி கடாட்சியம் சேரும்போது நமக்கு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது அப்படின்னு இந்த தனுசு ராசிக்கார பெண்களும் அந்த தங்கத்தை மிக உன்னதமான தெய்வத்தினுடைய பொக்கிஷமாக, மகாலட்சுமியினுடைய அம்சமாக, ஏதோ லக்ஷ்மியே நம்ம வீட்டில் உட்கார்ந்து இருக்கணும்னா தங்கம் இருக்கணுங்கிறத நினைப்போடு இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே மாதிரி எல்லாரும் தங்கத்தை கம்மியாக ஆசைப்படுவாங்க. போதும் ஒரு ஆபரணமாக இருந்தால் போதும், அது கல்யாணத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தானே, அல்லது நமக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தானே, ஒரு சேஃப்டி பர்பஸ் தானே அப்படின்னு நினச்சாலும் தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் தங்கத்தை கிலோ கணக்கில் வச்சிருக்கணும்யா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு ராசி. அது நம்மளை காப்பாற்றும். சொத்து சுகம்லாம் ஏதாவது வில்லங்கம் ஆகி போச்சுன்னா நம்ம அனுபவிக்க முடியாது, இந்த நகையில் போட்டு வச்சுருந்தோம்னா நாளைக்கு நமக்கு தொழிலுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கு இருக்கும். அதே மாதிரி குருவையே இவர்கள் அம்சமாக பெற்றதுனால அந்த வாங்கும் போதே ஒரு 3 சவரை 4 சவரை வாங்குறதுக்கு காசு இருந்தாலும் கூட போய் வாங்குறது கிடையாது. வாங்கும்போது ஒரு 10 பவுனை வாங்குவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்துட்டு தங்க விலை ஏற வரையும் அந்த 3 பவுனையும் 4 பவுனையும் வாங்காமல் என்னைக்கு விலை ஏறுதோ அன்னைக்கு போயிட்டு ஐயோ வாங்க முடியாமல் போச்சுன்னு ஒரு கவலையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி வரும். அதனால தங்கத்தின் மேல் எப்பொழுதுமே ஆர்வமுள்ள தனுசு ராசிக்காரர்கள் தங்கமும் இவர்களை விரும்பும், இவர்களும் தங்கத்தை விரும்புவார்கள். தங்கமே விரும்பக்கூடிய இந்த தனுசு ராசினர்களுக்கு ஏன் தங்கம் நிக்காம போகுது சார்? தங்கம் நிக்காமலாம் இல்லை, தனுசு ராசிக்காரர்கள் நிறைய தங்கத்தை சேர்த்து வச்சவர்களும் இருக்காங்க. சரி, அதே நேரத்தில் அந்த குரு பகவான் ராசியாதிபதியாக வந்துடுறார்.
லக்னம் சுயஜாதகத்துல மாறுபடும் போது பாதகாதிபதியா வந்துறார். ராசியாதிபதி யோகாதிபதியாக வந்து லக்னத்திற்கு பாதகாதிபதியாக வந்து குரு பகவானுடைய தசா புத்தி நடக்கும் காலங்களில் தனுசு ராசிக்காரர்களை விட்டு தங்கம் தங்காமல் போகும். அதுதான் பிரச்சனையே. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க பெரிய லட்சியவாதிகள். எந்த தொழில் செய்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமா செய்யணும், அந்த தொழிலுக்கான அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றிப்படணும், அது வந்து நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இவர்களிடத்துல அதிகம் இருக்கும். அப்ப அதுக்கு வந்து பெரிய முதலீடுகள் தேவைப்படும். அப்ப தனுசு ராசி இரவல் வாங்காத ஒரு ராசி. அப்பாட்ட போய் கொடுங்க, அவங்க கொடுங்க, இவங்க கொடுங்கன்னு கேட்கக்கூடாதுங்கிற எண்ணம். தன்னிட்ட என்ன முதலீடு இருக்கு அதை பத்தி யோசிக்கிற எண்ணம். 4 தடவை பேங்குக்கு போறது. ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு 7, 10 குடைவனாக புதன் பகவான் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல நீசம் பெறுவதனால பேங்க் மேனேஜர் அலைய விடுறது தனுசு ராசிக்கு பிடிக்காது. என்னையா அது போனா அந்த தடவை 10 தடவை அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா, ஆதாரம் கொண்டு வா, இதை கொண்டு வா, இந்த அலைச்செல்லாம் வாங்கி இந்த லோனை வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு குணம் இவர்களுக்கு வந்து அந்த புதன் அந்த அலக்கழிப்புகளை இவர்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் முதல்ல இவங்க மனசுக்குள்ள வர்றது, தங்கம் தான் இருக்குல்ல, கோல்டு இருக்குல்ல, அதை கொண்டே அடமானம் வச்சுட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறது. அந்த அடமானம் வைப்பதை கூட தனுசு ராசிக்காரர்கள் எப்படி செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்குக்கு போனால் அங்கே போய் வரிசையில் நிற்கணும், டோக்கன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் போகணும், வெள்ளி சனியில் இருக்காதியா, பாதி நேரம் போக முடியாது, பாதி நாள் வர முடியாது, இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதியான்னு சொல்லிட்டு பக்கத்தில் முன்ன பின்ன தெரியாத சேட்டு கடையாக இருந்தாலும் அல்லது பிரைவேட் ஃபைனான்ஸ் நிறுவனங்களாக இருந்தாலும் அதிக வட்டிக்கு தனுசு ராசிக்காரர்கள் கொண்டு போய் நகையை வைத்து வட்டி கட்டியே தண்டம் கட்டி தன்னுடைய நகையை இழக்கக்கூடிய சூழ்நிலையை குரு உருவாக்குவார் பாதகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில். இதை யோகாதிபதியாக இருந்துட்டார்னா இது நம்மளை விட்டு போயிடுமே, கரெக்டாக வட்டி கட்டணுமே, நம்ம பேரில் வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுதாரிப்பு ஏற்படும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் அந்த தங்க நகை என்பது அடமானத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க தொழிலேயே முதலீடுகள் போடும் விதமான சூழ்நிலைகளை உருவாக்கும். அல்லது நான் காசு வச்சிருந்தேன் சார், முதலீடுலாம் போட்டேன், ஒரு கட்டத்தில் அப்படியே பிளாக் ஆகி நின்றுச்சு, அந்த நேரத்தில் தங்கம் எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு இவர்கள் சொல்லுவதற்கான சூழ்நிலை. இவர்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து நீசம் பெறதுனால தனத்துக்காக ஒரு போராட்டத்தை கொடுத்து குரு நகை அடமானத்துக்கு கொண்டு போவார். அதுதான் இவர்களுக்கு தங்கம் தங்காமல் போவதற்கான காரணம். அதுக்கப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராசியாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரம் எந்த வீட்டிலாம் இருக்குதோ அந்த வீட்டில எல்லாம் பிரச்சனை வரும். இவர்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் பகவானுடைய வீட்டில் மிதுனத்துல புனர்பூச நட்சத்திரம் இருக்கு, கடகத்திலையும் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. மிதுனத்துல இருக்கும்போது இது 7ஆம் இடமா வர்றதுனால மனைவி அப்படின்னு சொல்லும்போது 4 பேர் முன்னாடி நகை போட்டு போறது வந்து மனைவிக்கு வந்து ஒரு கௌரவம். அவங்க கழுத்து வந்து கம்மியா இருக்குது, நகை இல்லாமல் இல்லை, கழுத்துல நகை வந்து கம்மியா இருக்குதாமா, அதிக நகை போட்டு போகணும். வர்ற பெண்களை விட இங்க பாத்தீங்கன்னா அது கிலோ கணக்கில் அதுக்குன்னு என்ன சைக்கிள் செயினா தூக்கி தொங்க போட்டு போக முடியும். அந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் மனைவியை நேசித்து மனைவி கழுத்துல அதிக நகை இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அதே நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, இருக்கிற நகையெல்லாம் வாங்கி அடமானம் வச்சதே அவர்தாயா அப்படிம்பாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து கடகத்திலையும் இருப்பதனால ராசிக்கு 8ஆம் இடத்துல இருப்பதனால தான் கூட இருப்பவர்கள், அது தனுசு ராசியில பெண்கள் பிறந்திருந்தாலும் தன் கணவன் கழுத்துல ஒரு செயினாவது போட்டுட்டு கூட வரணும்னு நினைக்கிறது. அப்படி நினைக்கும் போது அதை வந்து ஒரு அவமானத்தின் சின்னமாக இவர்கள் நினைக்கிறாங்க. தங்கம் இல்லையா, தங்கம் கழுத்துல போட்டு போலையா, நமக்கு ஏதோ மதிப்பு, வானு கூப்பிட்ட வந்து இன்னைக்கு ஏதோ கம்மியா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, கார் வரை வந்து வழி அனுப்பினவங்க ஏதோ வீட்டுக்குள்ள இருந்தே போயிட்டு வான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அப்போ நமக்கு வந்து ஏதோ நம்மளையும் கழுத்துல காதுல கையில எல்லாம் நிறைய ஜிகு ஜிகுன்னு போட்டு போகணும்யா அப்படின்ற எண்ணத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தூண்டி அதனால இவர்களுக்கு நகை வாங்க வைக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்து அதுக்கு பணம் சேர்க்க வச்சு அந்த பணம் வந்து இவர்களுக்கு ஒரு கட்டத்தில் தங்காம போய் அந்த பணத்துக்கும் இந்த நகையை தேடுவதற்கும் கடுமையான போராட்டங்கள் ஏற்பட்டு அந்த நகை வாங்கினதுக்கு அப்புறமும் அதை முழுசாக அனுபவிக்க முடியாம நகைக்கு வட்டி கட்டி அடமானத்துக்கு போய் அந்த கடுமையான மன உளைச்சல்களை அந்த குரு அந்த 7, 8 கூடையவன வர்ற இடத்துல நட்சத்திர நாதனா இருக்கிறதுனால இவர்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார். அதே போல குரு பகவானுடைய மற்றொரு நட்சத்திரம் வந்து துலாத்துல லாபஸ்தானத்துல இருக்கு. லாபங்கிறது தாங்க போட்டேன், தங்கம் வீட்டில் சும்மா இருந்து என்ன பண்ண போகுதுன்னு நினச்சி ஒரு தொழிலில் போட்டேன், தொழிலில் போட்டால் லாபம் பெருகுன்னு நினச்சேன், போட்டதுலேருந்து படுத்து கிடக்குது தொழில், தங்கத்துக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், தொழிலும் எந்திரிக்கல, தொழில் எழுப்புறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடி போனோம்னா அப்போ தான் 7.5 சனி அஷ்டம சனி நடக்குதுன்னு சொன்னாங்க. அஷ்டம சனி நடக்கிறதுன்னு தெரியாமல் முன்னாடியே போய் தங்கத்தை அடமானம் வச்சுவிட்டேன், வீட்டில் திருப்பி கொடுக்கறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதிலே அம்மா நகை அப்பா நகையெல்லாம் வாங்கி வச்சுவிட்டேன், நான் யார்ட்டையுமே நகையை இரவல் கேட்க மாட்டேன், வாங்கி வச்சதுக்கப்புறம் படாத பாடுபடுறேங்க அப்படின்னு தனுசு ராசிக்காரருக்கு உறவுகள் இடத்திலே நகை வாங்கி வைப்பதனால திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல துலாத்தில் சுக்கிர பகவானுடைய வீட்டில் வந்து விசாக நட்சத்திரம் இருப்பதனால இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்திலையும் விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கிறதே அந்த குரு தான்.
என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நகைனால தூக்கமே வராது. ஐயோ நாளைக்கு வட்டி கட்டணுமே, நாளைக்கு ஏலத்துக்கு போயிருமே, அதை சேஸ் பண்ணி பிடிக்கணும். அதுக்குள்ள 4 பஞ்சாயத்து வந்து நிற்கும். வாடகை பிரச்சனை வந்து நிற்கும், வண்டி வேலை பிரச்சனை வந்து நிற்கும், உறவுகளுக்கு கல்யாணம் வந்து நிற்கும், செய்முறை வந்து நிற்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த செய்முறை பஞ்சாயத்தை குரு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, 4ஆம் இடத்துல மீனத்திலையும் புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. அப்ப 3, 4ல இருக்கும்போது 3ஆம் இடங்கிறது கழுத்து ஆபரணம். தங்கச்சி பிள்ளைக்கு செய்முறை செய்யணும், அக்கா பிள்ளைக்கு செய்முறை செய்யணும், அவங்களுக்கு செய்யணும், இவங்களுக்கு செய்யணும். அவங்க 4 கிராம் போட்டாங்கன்னா 6 கிராம் போய் செய்யணும். அந்த நேரத்தில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி தங்கத்தால் தன்னுடைய மானத்தை இழந்து விடுவோமோ என்ற பிரச்சனையை தனுசு ராசிக்காரர்களுக்கு செய்முறை பஞ்சாயத்தினால குரு பகவான் பிரச்சனையில கொடுப்பார். 4ஆம் இடத்துல இருக்கிறனால தாயார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பிள்ளை கஷ்டப்படுது, சரி நம்ம கழுத்துல காதல் இருக்கிறத கழட்டி கொடுத்து பிள்ளையை தேத்தி விடுவோம் அப்படின்னு அம்மாட்ட இருந்து நகையை வாங்கி வச்சதுக்கப்புறம் அந்த அம்மாவை எப்படியாவது சந்தோஷப்படுத்தி அவங்க கொடுத்ததை விட ஒரு 10 பவுன் சேர்த்து வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு படாத பாடுபட வச்சு, ஊரை விட்டு போக வச்சு, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க வச்சு, இந்த தங்கமே ஒரு டிமாண்ட் ஆகி தங்கத்தை வந்து எப்படி நம்ம சம்பாரிச்சனுங்கிற பேரில் குடும்பம், உறவு, பிள்ளை, குட்டி எல்லாத்தையும் தனியாக போய் பிரிஞ்சு இருந்து கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களை எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பாஸ்போர்ட்டில் வந்து எடுத்துட்டு ஒரு விசா எடுத்துட்டு ஒரு ஊருக்கு போகிறதுக்கு கூட அந்த தங்கத்தை அடமானம் வச்சு கஷ்டப்பட்டு இந்த வெற்றி கொடி கட்டு படம் மாதிரி அந்த தங்கத்தை இழந்து தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்தை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கும் விதமாக குரு ஏற்படுத்தி விடுகிறார். தனுசு ராசினியர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தங்கம், இந்த ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க தங்கம் வந்து வாங்குறதுக்கு உகந்த நாள் இருக்கு, அதுல வாங்குனீங்கன்னா அந்த தங்கம் இழக்கக்கூடிய சூழலே ஏற்படாது அப்படின்னு. உகந்த நாள் எந்த நாள்? தனுசு ராசியை பொறுத்தவரை வியாழக்கிழமை உகந்த நாளாக சொல்லப்படுது, குரு பகவானுடைய நாள். அதுல 9 மணியிலிருந்து 10:30க்குள்ள குளிகை காலம். இந்த நேரத்துல நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. தொடர்ச்சியா வாங்கும் விதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இறையாற்றலால உருவாகும். சிறப்பு சார். ஆனா இந்த தங்கத்தை வாங்குறதுக்கு பணம் வேணும் இல்லையா? நிச்சயமா. பணம் சேர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. தங்கம் வாங்குறதுக்கு நம்மகிட்ட காசே இருந்தாலும் கூட அந்த தங்கத்திற்குன்னு அந்த நாளை தேர்வு பண்ணி நம்ம அந்த நாள்ல இருந்து ஒரு பணத்தை துவக்க பணமாக சொல்லுவாங்கல்ல, இந்த வருடத்தினுடைய முதல் துவக்க பணம் அப்படின்ற மாதிரி இவங்க வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுடைய ஓரை காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள குரு பகவானுடைய ஓரை வரும். அந்த நேரத்தில் குளிச்சுட்டு பெண்களாக இருந்தால் மஞ்சள் நிறம் கலந்த புடவை, ஆண்களாக இருந்தால் மஞ்சள் வஸ்திரம் சட்டையோ வேஷ்டியோ கட்டிட்டு பக்கத்தில் இருக்க குரு பகவானுடைய ஸ்தலத்தில் போய் முல்லைப்பூ குரு பகவானுக்கு சமர்ப்பித்து, தட்சிணாமூர்த்திக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை 2 பேரையும் பார்க்கணும், சமர்ப்பித்து கொண்ட கடலை மாலை, சுண்டல் கடலை மாலைன்னு சொல்கிறோம்ல, அதை போட்டுட்டு குரு பகவானுடைய பாதம் தொட்டு வணங்கி ஆலயம் முழுவதுமாக பிரவேசித்து விநாயகருடைய அருளை முதல் பெற்று அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்திகிட்ட போய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல படி அரிசி, அதாவது மஞ்சள் கலந்த அரிசி, நம்ம அக்ஷதைக்கு கொடுப்பாங்கல்ல கல்யாண நேரத்தில், அந்த மஞ்சள் கலந்த அரிசியை ஒரு படி முழுவதுமாக நிரப்பி குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைத்ததுக்கப்புறம் அந்த ₹1 நாணயத்தில் முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும், அதாவது ராஜாவினுடைய பக்கமும் காயினுடைய பக்கத்துலையும் சந்தனங்கள் குங்குமங்கள் தொட்டு வைத்ததுக்கப்புறம் அந்த காசை லக்ஷ்மி தேவியினுடைய திருப்பாதங்களை நினைத்து குருவினுடைய மந்திரங்களை சொல்லி அந்த காசை அந்த படி அரிசி மேலே எடுத்து வச்சு, இன்னையிலிருந்து நான் வந்து தங்கம் வாங்குவதற்கு எத்தனை பணங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட இந்த பணத்தை துவக்க பணமாக வைத்து நான் தங்கம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நான் முன்ன சொன்ன பிரச்சனைகள் கூடுமான வரை தவிர்க்கப்படும். குருவினுடைய மந்திரத்தை இவங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க தொடர்ச்சியாக எப்பவுமே நம்ம நிகழ்ச்சி தொடங்கும் போதே குரு வாழ்க குருவே துணைன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதுவே அவங்க சொல்லலாமா? நிச்சயமா, அது அற்புதமான ஒரு மந்திர சொல். பொருளோடு புகழ் தந்து போற்றிடும் வாழ்வு தந்து வருங்காலம் அனைத்தும் செல்வம் தந்து ஐயா குருவே உந்தன் பாதம் அடிபணிகிறேன், என்னை செல்வம் உள்ளவனாக, செழிப்பு உள்ளவனாக, நல்லவனாக, நல்ல வார்த்தைகள் பேசுவனாக, என் வீட்டில் தங்கமும் நல்ல செல்வங்களும் நேர்மையான வழியில் அற வழியில் வந்து தங்குவதற்கு உங்கள் ஆசி வேணும்னு குரு வாழ்க குருவே துணைன்னு உங்கள் இஷ்ட குருவையும் தட்சிணாமூர்த்தி யோக குருவையும் நீங்கள் சொல்லும்போது அந்த மந்திர சொல்லே உங்களை காக்கும் ஒரு அற்புதமாக உங்களுக்கு அமையும். சிறப்பு சார். இப்போ இவங்க அடகு வச்ச தங்கத்தை வந்து மீட்கணும் அப்படின்னா அதுக்கு நாள் இருக்கு இல்லையா? நிச்சயமா, அதாவது நாள் நட்சத்திரங்கள் பார்த்து தான் நகையை வந்து மீட்டு எடுத்துட்டு வரணும். அதை வைக்க போகும்போதே நாள் நட்சத்திரங்கள் பார்த்து தான் வைக்கணும். ஏதாவது தேவைகள் உங்களுக்கு வந்தால் கூட சனிக்கிழமை என்று தனுசு ராசிக்காரர்கள் 2 கூடிய தனஸ்தானாதிபதியாக சனி பகவான் வர்றதுனால சனிக்கிழமையில போய் அதுலேயும் குறிப்பாக நான் வந்து ராகு காலத்தில் தான் வைப்பேன், எனக்கு இமீடியட்டாக காசு வேணும்னு போய் சிக்கிக்க கூடாது. அந்த நகையினால இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் நல்ல நேரங்களில் நீங்கள் பார்த்து அந்த திதி நாள் நட்சத்திரம் ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. தனுசு வந்து மூலம் பூராடம் உத்திராடத்தில் பிறந்திருக்காங்கன்னா இவங்களுடைய நட்சத்திரத்துக்கு தன சம்பத்து அந்த தாராபலன் அடிப்படையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து சந்திராஷ்டமம் இல்லாத நாளை தேர்வு செய்து கூடுமான வரை, நமக்கு அவசரத்துக்கு தான் நகையை வைக்கணும், இத்தனையும் பார்த்து வைக்கிறதுக்குள்ள பிரச்சனை முத்திக்கிருமியா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால அவசரத்துக்கு வைப்பதை கூட ஒரு நல்ல நேரம் பார்த்து வைப்பது என்பது இவர்களுக்கு சிறப்பு.
இந்த நகையை மீட்பதற்கு ஒரு சூட்சமமான வழி இருக்கு. எப்படி நகை வாங்குறதுக்கு குரு பகவானுடைய காலடியில் போய் விழுந்தோமோ, நமக்கு கஷ்டம் வந்தாலும் காப்பாற்றுறது குருவாக இருக்கிறதுனால வியாழக்கிழமைகளில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள உங்கள் வீட்டில் வாசல் பகுதியில் மஞ்சள் நூல்கண்டில் நல்ல மாவிலை தோரணங்கள் கட்டி அதற்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு வீட்டில் வந்து நல்ல ஐஸ்வர்யம் நிரம்புற மாதிரி காமாட்சி விளக்கில் தீபம் ஏற்றி, உங்களுடைய தாயாருடைய வயது எத்தனையோ, இப்போ உங்களுடைய தாயார் வயது எத்தனையோ அத்தனை கரும்புகளை கோவில் யானைக்கு உணவாக தர்மமாக கொடுக்க வேண்டும். சரி, தாயார் மறைந்துட்டாங்க, அவங்களுடைய அந்த மறைவு காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை எத்தனை வருடங்கள் நடக்குதோ அத்தனை கரும்புகளை கோவில் யானைக்கு தர்மமாக கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறது இதனுடைய சூட்சம பரிகாரம். சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரம் ரொம்ப புதுமையாக இருக்குது. கரும்புன்னு சொல்லியிருக்கீங்க, அதுவும் அம்மாவனுடைய வயதுடைய கரும்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்? ஞானிகள் சொல்லிக் கொடுத்ததும் குருமார்கள் சொல்லிக் கொடுத்த பரிகாரமே ரொம்ப புதுமையானது, அதுல உண்மையானது. ராசியாதிபதி குரு பகவான் எங்க போய் உச்சம் பெறார்? கடகத்துல சந்திரனுடைய அம்சத்துல போய் உச்சம் பெறார். காலச்சக்கரத்துக்கு 4வது வீடு தாயார் ஸ்தானம் கடகம், மேஷத்திலிருந்து 4ஆம் இடம், தனுசு ராசிக்கு 8ஆம் இடம், சந்திரனுடைய வீட்டுல போய் உச்சம் பெறார். அந்த சந்திரன் தனுசுல வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்ப குருவினுடைய அம்சத்துல நாங்க யானையை சொல்றோம், கரும்பை வந்து இனிப்புன்னு சொல்றோம். அப்போ உங்க வீட்டில் ஒரு துக்கமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தாய் ஸ்தானத்தினுடைய அம்சமாக அந்த சந்திர பகவானுடைய வீட்டில் போய் குரு பகவான் உச்சம் பெற்று உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து சுகாதிபதியாகவும் தாயார் மாதூர் ஸ்தானாதிபதியாகவும் வித்தை வாகனம் வீடு பஞ்சு சுகம் மெத்தை அன்னை மிகுசுகு 4 தான் 10 பாதி பழைய சீமான் 5 ஐயா சொல்றார். அப்ப 4ஆம் இடங்கிற அந்த மாதூர் ஸ்தானத்திற்கும் குரு பகவானே தாய்க்கும் உங்களுடைய அம்சத்துல 4க்கு அதிபதியா வர்றதுனால உங்களுக்கு தாயினுடைய வயதிற்கு தகுந்த மாதிரி கொடுக்கும்போது சூட்சமமான இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமாக வேலை செய்யும். வியாழக்கிழமை அன்னைக்கு இவங்க வந்து தோரணம் கட்டணும் அப்படின்னு சொன்னீங்க. யானைக்கு கொடுக்கக்கூடிய அந்த கரும்பு அப்படிங்கிறது எந்த நாள்ல கொடுக்கணும்? அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 8 to 9 குரு பகவானுடைய உரையில கொடுக்கணும். ராகு காலம் இருக்கு சார், பிரச்சனை இல்லை, கோவிலுக்கு தானே போறோம், தெய்வத்தை கும்பிடுறோம், தர்மம் செய்யறோம், தாராளமா அந்த குரு பகவானுடைய உரையில் திங்கட்கிழமை சந்திர பகவானுடைய வீட்டில் போய் குரு உச்சம் பெறதுனால கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஐதீகம். பொதுவா தங்கம் அப்படின்னாலே வந்து குருவினுடைய அருள் வேணும் இல்லையா? குருவினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு குரு ஸ்தலம், எந்த குரு ஸ்தலத்துக்கு இவங்க போகணும்? குரு பகவானுடைய அருள் எந்த ஸ்தலங்களுக்கு போனாலும் அவருடைய அருள், அவருடைய கடைக்கண் பார்வை நேருக்கு நேரம் அவரை நின்று வேண்டும் போது கண்டிப்பா கிடைக்கும். நமது நேயர்கள் வந்து நிறைய குரு ஸ்தலங்கள் அவங்க ஊர்லேயே பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நிறையாக இருக்கும். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன், உங்களுக்கு திருநெல்வேலி பக்கத்தில் தென்காசி பக்கத்தில் புளியாரை தட்சிணாமூர்த்தி ஸ்தலம், மதுரை மாவட்டத்தில் குருவித்துறைங்கிற இடத்துல சோழவந்தானுக்கு அருகில் ஒரு குரு பகவானுடைய ஸ்தலம், சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலத்தில் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுடைய ஸ்தலம், அம்பிகை மீனாட்சியும் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். அதே போல் சென்னையில் வந்து திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம், அரக்கோணத்துக்கு பக்கத்தில் தக்கோலம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்தலம், அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி பக்கத்தில் வைரோன்பட்டியில் கல் தூணுக்கு இடையில் இருக்கக்கூடிய அற்புதமான தட்சிணாமூர்த்தி ஸ்தலம், கோவை மாவட்டத்தில் நம்ம திருப்பூருக்கு பக்கத்தில் அவினாசி ஜோதிலிங்கேஸ்வரருடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம், ஒசூரில் சந்திர சூடேஸ்வரருடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம், திருச்சியில் லால்குடியில் சப்த ரிஷீஸ்வரர் கோயிலில் நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது, இப்படி அவரவர்கள் மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் செய்வதும், உங்கள் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலங்களை நீங்கள் பதிவிடுவதும் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும். குருவருளால் எல்லா திருவருளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி தங்கமே விரும்பக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தீபாவளியிலேருந்து நிறைய தங்கம் சேரணும். அதே மாதிரி அடகு வச்சிருக்கக்கூடிய தங்கம் இவர்களுக்கு சீக்கிரமாகவே மீட்கணும். அடுத்தடுத்து தங்கம் இவர்களுக்கு சேரணும். நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலத்துக்கு இவங்க போகட்டும், வழிபாடு செய்யட்டும், குரு அருள் இவங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.